Taste the Daily. சென்னையில் மழைநீர் வடிகால்வாய் பணிகளுக்காக 5000 கோடிக்கு மேல் செலவு செய்துள்ளதாக ஸ்டாலின் அரசு கூறும் நிலையில் பூந்தமல்லி அருகே பாரிவாக்கம் பகுதியில் குடியிருப்புகளில் மழை வெள்ளம் சூழ்ந்ததால் மக்கள் கடும் அவதிக்கு உள்ளாகியுள்ளனர். எவ்வளவு மழை பெய்தாலும் சென்னை தாங்கும் என உதயநிதி வாய் சவடால் பேசிய நிலையில் வீடுகளை விட்டு வெளியே வர முடியாமல் தவிக்கும் மக்களின் நிலை குறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் சுரேஷ். வணக்கம் சுரேஷ், கூடுதல் தகவல்கள். வணக்கம். நேற்று நள்ளிரவு முதல் பெய்து வரும் கனமழை காரணமாக பூந்தமல்லியில் பல்வேறு பகுதிகளில் குடியிருப்பு பகுதிகளில் மழைநீரானது தேங்கியுள்ளது. குறிப்பாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிற காட்சியானது பூந்தமல்லி அடுத்த பாரிவாக்க பகுதியில் தான் இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளது. இந்த பாரிவாக்கம் பகுதியில் சுமார் 25க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்த பகுதி முழுவதும் நேற்று நள்ளிரவு பெய்த கனமழை காரணமாக குடியிருப்பு பகுதிகள் முழுவதுமாக வெள்ள நீரானது சூழ்ந்துள்ளது. இதன் நிமித்தமாக பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாமல் வீட்டுக்குள்ளேயே முடங்கியுள்ளனர். இந்த தேங்கி இருக்கக்கூடிய இந்த மழை நீரில் அந்த கழிவு நீரும் சூழ்ந்துள்ளதால் இந்த பகுதி முழுவதும் துர்நாற்றம் வீசி வருகிறது. குறிப்பாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய அத்தியாவசிய தேவைகளை கூட பூர்த்தி செய்ய முடியாமல் வீட்டிற்குள்ளேயே முடங்கி இருக்கின்றனர். தேங்கி இருக்கக்கூடிய மழை நீரில் பாம்பு உள்ளிட்ட பிராணிகள் வருவதாலும் பொதுமக்கள் அச்சத்துடனே இந்த இல்லத்தில் வாழ்ந்து வருகின்றனர். இந்த பகுதியில் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக மழைநீர் வடிகால் கால்வாய் அமைக்கும் பணிகளானது நடைபெற்று வந்தது. இந்த பணிகளானது முழுமையாக நிறைவடையாமல் பாதியிலே விட்டு வைக்கப்பட்டுள்ளதால் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மழைநீரானது அப்புறப்படுத்துவதில் பெரும் சிக்கலானது ஏற்படுத்தியுள்ளது. இந்த இந்தியா திமுக ஆட்சியில் பல கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மழைநீர் கால்வாய் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வந்தன என்று தெரிவித்துள்ள இந்த சூழ்நிலையில் தற்போது இந்த மழைநீர் கால்வாய் பணிகள் அமைக்கும் கிடப்பில் போடப்பட்டுள்ளதால் இந்த பகுதி முழுவதும் வெள்ளக்காடாக தனித்தீவாகவே தற்போது காட்சியளித்து வருகிறது. இதுவரை இந்த பகுதி மக்களை சட்டமன்ற உறுப்பினரோ அரசு அதிகாரிகளோ யாரும் இந்த பக்கத்தை வந்து குறைகளை கேட்க முன்வரவில்லை எனவும் அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். உடனடியாக இங்க தேங்கி இருக்கக்கூடிய இந்த கழிவு நீரை அப்புறப்படுத்த வேண்டும். அது மட்டும் இல்லாமல் வீட்டிற்குள்ளேயே முடங்கி இருக்கக்கூடிய இந்த பொதுமக்களுக்கான அத்தியாவசிய தேவைகளையும் பூர்த்தி செய்து தர வேண்டும் என்பது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களின் பிரதான கோரிக்கையாக உள்ளது. தகவலுக்கு நன்றி சுரேஷ்.